சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை நான் வாழச் செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் வளரச் செய்வேன், உங்களை நான் ஒளிரச் செய்வேன். உங்களை நான் வளரச் செய்வேன், உங்களை நான் ஒளிரச் செய்வேன். ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. இன்று எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற யூப்புலி ஆண்டின் சிந்தனையோடு இறை அரசராம் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம் நோக்கி திருப்பயணமாக வந்திருக்கும் பிறரன்பு சேவையில் செயல் வீரர்களாகிய வின்சென்தியர்கள் அனைவரையும் சிறப்பான நாளாகிய இன்று புனித திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருள் பணியாளர்கள் அனைவரையும் புனித வின்சென்ட் தே பவுல் அருளாளர் பிரிடிக் ஓசன்னா வழியாக திரு இருதய ஆண்டவரின் நாமத்தில் சிவகங்கை மறைமாவட்ட புனித வின்சென்ட் தே பவுல் மத்திய சபை இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நாம் செய்து வரும் பிறரன்பு பணியை புதுப்பிக்கும் முகமாக நமக்கு அழைப்பு விடுகிறது. முதல் வாசகம், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிடைக்கும் என்றும். இரண்டாம் வாசகம், நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, அதாவது வின்செந்திய பணி, வாழும் கடவுளின் விண்ணக எருசலேம், விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்கள் என்றும். இன்றைய நற்செய்தியானது தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று தாழ்ச்சியை கற்றுத்தருவதோடு, நீ பிறருக்கு உணவளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் கடவுள் உனக்கு வழங்கும் நிறை வாழ்வு என்னும் கைமாறு கிடைக்கும் என்றும் எடுத்து கூறுகிறது. எனவே
எதிர்நோக்கின் பயணிகளாக வந்திருக்கும் நாம் பிறரன்பு பணி செய்ய எங்களுக்கு வேண்டிய அர்ப்பண உணர்வையும் காலத்தையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் ஞானத்தையும் அருளையும் நிறைவாக ஆண்டவரிடம் வேண்டி திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து பேரின்ப வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே
தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 13 முதல் 18, 20, 28 முதல் 29. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்ததோர் உனக்கு அன்பு காட்டுவோர் நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்பொழுது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தில்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கோர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. இறைவா, உம் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். இந்நிலை நான் சொல்கின்றேன். உம் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயா? இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். இந்நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயா? இரண்டாம் வாசகம்.
நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, 18, 19, 22, 24. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தகரமான சூழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கு கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவரும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, இறைத்திரு வார்த்தைகள் 1 மற்றும் 7 முதல் 14 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டுக்கு உணவு அருந்தச் சென்றிருந்தான். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரை, முதல் இடத்திற்கு வாரும் எனச் சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும்
தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் எவரும் உயர்த்தப் பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீ பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீ விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீ பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என உறுதியாக சொல்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். நம்பிக்கை அறிக்கை. மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கு உரியவர்களே, நம்பிக்கையோடும் நல்லதொரு எதிர்நோக்கோடும் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு வந்து நம்மையே அர்ப்பணித்து ஜெபித்து மன்றாடி விண்ணப்பங்களை வைத்து நிறைவான ஆசரை பெற வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கும் நம் அத்தனை பேரும் நிறைவான முழுமையான இறை ஆசரை பெற்று மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப வேண்டும். அந்த நல்ல எண்ணத்தில் நம்பிக்கையோடு நம் அனைவரும் இணைந்து நமது விண்ணப்பங்களை மலர் பூக்களாய் ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது என்கிற ஞான நூலின் வார்த்தைகள் உண்மையாகி வருகிற இக்காலகட்டத்தில் பணிவும் சாந்தமும் அமைதியை நாடுகிற நல்லுள்ளம் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை கொண்டவர்களாய் இவ்வுலகில் தலைவர்களையும் எம் நாட்டின் தலைவர்களையும் மாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை பயணிக்கும் திரு அவையாகிய எம்மை வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை மக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறரன்பு ஆகிய இறையியல் பண்புகளோடு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
முதன்மையான இடங்களை பெறுவதற்கும் பெருமை பாராட்டுவதற்கும் எதையும் செய்ய துணிகிற இக்காலத்தில் போட்டி மனப்பான்மையுடன் பிறரை அழித்தேனும் முன்னேற துடிக்கும் பண்புகளை துறந்து உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய விழுமியங்களின்படி வாழ்ந்து நேரிய வழியில் உயர்வை எய்துகிற நல்ல மனதினை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் எமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்களையும் நாங்கள் பரிவுடன் கண்ணோக்கி பணிவிடை செய்தால் இவ்வுலகில் பேறு பெற்றவராவதோடு நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது கைமாறு பெறுவோம் என்பதை புரிந்து கொண்டு தன்னலமற்ற அறச்செயல்களில் ஈடுபடுகின்ற அருளினை இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என்றவும் அருள்வாக்கை மனதில் நிறுத்தி விண்சந்தரிகளாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் குடும்பங்களிலும் பங்கிலும் சமுதாயத்திலும் சபை கூட்டங்களிலும் பிறருக்கு முன்னுரிமை அளித்து புரிதலும் பகிர்தலும் மிகுந்த அன்புறவை வளர்த்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட விண்ணப்பத்தை நினைப்போம். தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம். இந்த நண்பகல் வேளையில் நம்பிக்கையோடு உம் பாதம் வந்திருக்கும் எங்களை ஏறெடுத்து பார்த்து இறங்கும். இருமாப்பு உள்ள இதயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். இருமாப்பு இருக்கும் இடத்தில் ஆணவம் குடிகொள்கிறது. சீராக்கின் ஞான நூல் அழிவுக்கு முந்தியது ஆணவம் என்று சொல்லப்படுகிறது. ஆணவம் இருக்கும் இடத்தில் தாட்சிக்கு இடமில்லை. இன்றைய வாசகங்கள் வழியாக நாங்கள் அத்தனை பேரும் தாட்சியோடு தாட்சி என்ற புண்ணியத்தை சிறப்பாய் கடைப்பிடித்து வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். தாட்சி என்பது எங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதல்ல. இறைவன் கொடுத்த எல்லாவற்றையும் ஏற்று எங்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவது. 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த நெல்சன் மண்டேலா அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஆட்டி படைக்கவில்லை. அந்த மக்களோடு கரைந்து இணைந்து செயல்பட்டார், அவர்களோடு பயணித்தார். அப்படி சேர்ந்து இணைந்து பயணித்து பணிபுரிவதே தாட்சி. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கும் இடத்தில் எங்கள் குடும்பங்களில் எங்கள் கிராமங்களில் எங்கள் பங்குத்தரங்களில் அருமையாய் செயல்பட்டு சான்று பகர்ந்து வாழ இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உம் பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். அனைத்தையும் ஏற்று ஆசிரியராய் தந்து வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை பலியாக்க வருகின்றேன் இறைவன் என்ற நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. ஏழை நான் என்றேங்கி நின்றேன், என்னை நீ வேண்டுமா என்று சொன்னார். ஏழை நான் என்றேங்கி நின்றேன், என்னை நீ வேண்டுமா என்று சொன்னார். பிழை செய்து நான் வாழ்ந்த போதும் நீ தயவு செய்து என்னை ஏற்றுக்கொண்டாய். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான்
மகனையே பலியாக கேட்டாய் ஆபிரகாம் மனமார பலியாக்க வந்தார். மகனையே பலியாக கேட்டாய் ஆபிரகாம் மனமார பலியாக்க வந்தார். மனதினை மாசின்றி கேட்டாய் நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இந்த காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இந்த பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்களது ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் பெற்றெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பிறப்பினால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். எல்லாமல்ல இறைவா, இயேசுவின் தூய இருதயமே, முது பிள்ளைகளாகிய எங்கள் தேவைகளை நீ நிறைவேற்றியதற்காகவும் மீண்டும் நிலை வாழ்க்கை உயிர் தெழுவோம் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர் அனைவரையும், குறிப்பாக இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு உழைத்து திரு இதய பக்தியை வளர்த்தெடுத்த விண்ணக மகிழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், திருதய நண்பர்கள், உபகாரிகள் அனைவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். நவவிலாச வானதூதரான தூதர், அதிதூதர், பத்திராசனர், ஞான கிருத்திகர், பிராதிமிகர், பலவந்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்த சுவாளர்களே, இந்த திருத்தலத்தின் நினைவு சின்னங்களை வீட்டிலிருக்கும் திருத்தூதரான புனித பர்த்தலேமியோ, புனிதரான லாரன்ஸ், திருமுழுக்கு யோவான், சிம்போரியன், ஜெர்மேன், லோயலா இன்னாசியார், அலசியஸ் கொன்சாக ஞானபிரகாசியார், பிரான்சிஸ் சவேரியார், சேல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், கோட்டா பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளம்மன், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமாட்டர், மார்ஷியஸ், இனோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லோபோல்டோ, மரிய வியானி யோபான், கிளாரா, ஜூலியானா, சாந்தால், மார்க்கெட் மேரி, மக்தலேன், மார்த்தால், பிலோமினால், சோரேல் ஆகியோர்களே, இந்த திருத்தலத்தை கட்டி எழுப்பிய அருள் தந்தை பெரினான் செல்லடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களோடு வீட்டில் 40 புனிதர்களே, புனிதையரே, நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக, எமது குடும்பங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகின்றோம். கடவுளின் தாயும் நம் அன்பு தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர்,
மற்றும் இந்த உலகிலே உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்கள் புனிதையரோடு நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி
இதோ ஆண்டவராகிய இயேசு, இவரே உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறி. சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்மையே தாழ்த்தி அகில உலகு மீட்புக்காக அர்ப்பணித்து தாழ்ந்தவர், தன்னையே அர்ப்பணித்தவர். இவரது திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நம் அத்தனை பேரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வின் பலமாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வு நலமாகுமே. உணவாய் எழுந்து எழில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகான் உருகி ஒழிந்திடவே உதவும் ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி மொழியாகவா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அழைத்தாயின் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன்.
திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே இயேசுவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் திரு காயங்களுள் உன்னிடமிருந்து என்னை தீய பகைவரிடம் இருந்து எனது இறப்பின் வேளையிலே என்னை அழைத்தருளும் உன்னிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமும் ஞாயிறு அறிக்கை இன்று 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு 1/9/2025 திங்கள் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் 3/9/2025 புதன் புனித பெரிய கிரகோரியோ நினைவு 5/9/2025 வெள்ளி கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா நினைவு மாதத்தின் முதல் வெள்ளி ஆசிரியர் தினம் 6/9/2025 சனி மாதத்தின் முதல் சனி 7/9/2025 வரும் ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு இடைக்காட்டூர் திரு இருதய திருத்தலத்தில் தினமும் முற்பகல் 11 மணிக்கு திருப்பலி நடைபெறும் 3/9/2025 புதன் மாலை அருளானந்தபுரத்தில் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இன்று காலை நமது சிவகங்கை மறைமாவட்ட வின்சென்ட் சபை உறுப்பினர்கள் திரு இருதய திருத்தலத்திற்கு மாபெரும் யூபிலி ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் 2025ஆம் ஆண்டை சிறப்பிக்க திருப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களது திருப்பயணம் சிறப்பாக அமைய ஜெபிப்போம். நமது இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம் யூபிலி ஆண்டுக்கான திருத்தலம் என்பது பரிபூரண பலன் பெற்றுத்தரும் திருத்தலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி அன்று இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் காலை 7 மணிக்கும் முற்பகல் 11 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் திருப்பலி மற்றும் திரு இருதய நாள் ஜெபம் நற்கருணை ஆராதனை நடைபெறும். வருகின்ற சனி ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாதத்தின் முதல் சனி அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு இடைக்காட்டூர் கெபியிலும் அருளானந்தபுரம் கெபியிலும் ஜெபமாலை மற்றும் மாதா பிரார்த்தனை நடைபெறும். இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள புதுப்பிக்கும் பணிகள் சிறப்பாக நடைபெறவும் திரு இருதய ஆண்டவரின் மகிமையை இன்னும் அதிகமாக பறைசாற்றவும் இல்லமாக திகழவும்
உங்களது ஜெபத்தின் தாங்கி மன்றாடுகிறோம். உங்களது தாராளமான பங்களிப்பையும் கொடுத்து உதவுங்கள். இன்றைய ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அகில உலக திருச்சபையோடு இணைந்து மாபெரும் ஜூபிலி ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் 2025ஆம் ஆண்டை சிறப்பிக்க சிவகங்கை மறை மாவட்டத்திலே திரு இருதய ஆண்டவர் திருத்தலம் தனிப்பட்ட சிறப்பு பெற்ற திருத்தலமாகவும், இந்த திருத்தலத்தில் வந்து வேண்டுகின்ற அனைவருக்கும் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று மறை மாவட்டம் அறிவித்து நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற சிவகங்கை மறை மாவட்ட வின்செந்தியர் அத்துணை பேருக்கும் சிறப்பான நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குவதிலே இந்த திருத்தலம் மகிழ்வு காணுகின்றது. இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி ஜெபித்த அருள் தந்தை சேவியர் அவர்களுக்கும், வின்சென்ட் தே பவுல்சவனுடைய ஆன்ம ஆலோசகர் அருள் தந்தை சபஸ்தி அவர்களுக்கும் தொடர்ந்து நடக்கின்ற நற்கருணை ஆராதனை வழிநடத்தி நாம் எல்லாம் எவ்வாறு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ வேண்டும், வாழ்வதனால் கிடைப்பதனுடைய ஆன்மீக பலன்கள் என்ன என்பதை பற்றி செய்தி கொடுக்க இருக்கின்ற அருள் தந்தை அருள் முனைவர் மரிய டில்லஸ் அவர்களையும், நம்மோடு இணைந்து திருப்பலியில் சேர்ந்து ஜெபித்த அருள் தந்தை செங்கோல் ஜோசப் கழுகர்கடை ஆன்மீக மையத்துடைய இயக்குனர் அவர்களையும், நமது உதவி பங்கு தந்தை பிரின்ஸ் அவர்களையும், அருள் சகோதரர்களையும், சிறப்பாக அருள் சகோதரர்கள் ஒத்தனை பேருக்கும் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நான் இந்த பங்கு பொறுப்பேற்று இன்றோடு 3 மாதம் நிறைவடைகின்றது. மே மாதம் 31ஆம் தேதி வந்தேன். இன்னையோட கடைசி 3 மாதம் இன்னைக்கு சரியா. ஆயர் சூசை மாணிக்கம் சொல்லுவார், எதிர்நோக்கி என்றால் நினைப்பவை ஜெபிப்பவை அனைத்தும் கிடைக்கும் என்ற நிலையான உறுதி என்று சொல்லுவார். ஆயர் ஆனந்தம் சொல்லுவார், எவற்றையெல்லாம் வேண்டினோமோ ஜெபித்தோமோ அது கிடைக்கும் என்கின்ற பற்றுறுதி எதிர்நோக்கி என்று சொல்லுவார். 2 பேரும் சொல்வது அழுத்தமானது. ஒருவர் விவிலி அடிப்படையில் சொல்லுகின்றார், ஒருவர் செயலாக்க அடிப்படையில் சொல்லுகின்றார். நீங்கள் வந்திருக்கின்ற இந்த திருத்தலம் கூட அப்படிப்பட்டது தான். சென்ற வியாழனுக்கு முந்தைய வியாழன் காலை ஒரு 11 மணிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. ஒரு டிஐஜி, பெண் டிஐஜி வருகிறார்கள், சென்னையில் இருக்கின்ற போலீஸ் அகாடமியுடைய இயக்குனர் என்று சொன்னார்கள். ஆலயத்துக்கு நான் வருவதற்கு முன்னதாக வந்து விட்டார்கள். வந்து ஜெபித்த போது சொன்னார்கள், திருச்சி அன்னாள் சபையினுடைய சபையை தோற்றுவித்து எங்கள் பாட்டி அந்த வகையில் வந்தவங்கன்னா இந்த இடத்திற்கு முதல் முறையாக வருகின்றேன். நான் டிஐஜி போலீஸ் அகாடமியினுடைய தலைவராக இருந்து செயலாற்றுகின்றேன் என்றார். ஒரு நாள் மதியம் 11 மணியை போல திருப்பலி நிறைவேற்ற வந்தேன். மதுரை மறை மாவட்டத்திலே முன்னாள் பேராயர் அந்தோணி பாப்பிசாமி அவர்கள் இந்த இடத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு நாள் தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து தன் மனைவியோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மாலை வேளையில் நான் இல்லை, பக்கத்து கிராமத்து திருவிழாவுக்கு போயிருந்தேன். ஆஸ்டின் என்கின்ற ஒரு டிஐஜி இங்கே வந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ரெகுலராக ஒவ்வொரு முதல் வெள்ளியும் அல்லது 3ஆவது வெள்ளியும் சிவகங்கை மாவட்ட கூடுதல் உதவி கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் அவர்களும் இன்னொரு டிஐஜியாக இருக்கின்ற ஞானம் அவர்களும் ரெகுலராக வந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இவங்கெல்லாம் பார்க்குற போது எனக்கு ஒரு கூடுதலான ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் வழக்கமாக வந்து அரசு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள்லாம் இதயம் இல்லையோ அல்லது கோபத்தில் பேச நினைப்போம். ஆனால் அவர்கள் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கின்ற போது நமது நம்பிக்கை மிகுதி அடைகின்றது. ஏனென்றால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வரவில்லை, மாறாக இந்த இதய ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் வருகின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த இடமும் அப்படிப்பட்டது தான். நற்செய்தியுடைய கடைசி வரியை வந்தது, நீங்கள் விருந்துக்கு அழைக்கின்ற போது ஏழைகளை, உடல் ஊனமுற்றோரை, நோயாளரை, திரும்பி உங்களுக்கு கொடுக்க முடியாதவர்களை அழையுங்கள் என்றார். இது எதிர்பார்த்து அமைஞ்சது இல்லை, தற்செயலாக போட்ட தற்செயலாக முடிவு பண்ணிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் வாசகம் மிக மிக பொருத்தமாக உங்களது வின்செந்திய சபைக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறது. நீங்கள் செய்கின்ற பணி சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு இந்த திருச்சபைக்கு ஆற்றுகின்ற அளப்பரிய பணி. ஏனென்றால் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய 2 பெருமை என்னவென்றால், ஒன்று நற்செய்தி பணியாளர்கள், மற்றொன்று வின்செந்தியர்கள். பொது நிலையராக நீங்கள் எங்களையெல்லாம் வந்து கேள்வி கேட்குறது மாதிரி நீங்களாம் என்ன வேலை செய்கிறீங்கிற மாதிரி சிறப்பான பணியாற்றுகிறீர்கள். ஆகவே உங்களை மனதார வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும், உங்கள் பங்கு தனத்தில் செய்கின்ற சமூக பணியிலும், ஏழை எளிய மக்களை அடையாளம் கண்டு கொண்டு அந்த மக்களுக்கு செய்கின்ற அற்புதமான பணியை ஆண்டவர் திரு இருதய ஆண்டவர்
வெகுவாக மிகுதிப்படுத்தி சிறப்பாக பணிபுரிய அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு பங்குகளுக்கு நிறையாசு கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை அனுப்பி வைத்த உங்களது பங்கு தந்தையருக்கும் சிறப்பான நன்றிகளை இந்த வேளையில் உரித்தாக்குகின்றேன். மறை மாவட்டத்தினுடைய தொடர்பாளராக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்கின்ற அண்ணன் மரியடேலஸ் அவர்களையும் சிறப்பாக ஆன்ம ஆலோசகர் செபஸ்தி அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கி அடுத்த மாதம் மரியாயினி சேனையரும் அதற்கடுத்த மாதம் நற்செய்தி பணியாளர்களும் இந்த இடத்துக்கு வருகிறார்கள். ஆகவே அந்த பணியும் சிறப்பாக அமைய எங்களுக்காக வேண்டுங்கள். இறைவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. யூபிலி ஆண்டிற்கான ஜெபத்திற்காக அனைவரும் முழந்தாளிடுவோம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரியச் செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை என்றும் தூண்டி எழுப்புவதாக. எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீராய் விளங்குவாராக. தாழ்ச்சியோடு வாழ்ந்து இறையாசிரை நிறைவாக பெற்று வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.